விட்டு போயிட்டாங்க. ஆமாம், மாடி பேர் ஒன்று மேலே அந்த பணத்தில் இருக்கு பின்னாடி. ஆமாங்க 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 ஆமாங்க. சரி சரி. நான் இங்கே அந்த காங்கிரஸ் கட்சி இல்லை, நீங்கள் காங்கிரஸ் காங்கிரஸ் ஏற்பட்டுச்சு. அப்ப இந்த தேசத்தை காட்டி கொடுத்த செயல் தானே இது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம்? பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து எதுக்கு பாஜகவுக்கு நிதி கொடுத்தாங்க? 40 ராணுவ வீரர்களை பறிகொடுத்த பிறகு இந்த நிதியை வாங்கலாமா? எல்லாருக்கும் தான் கொடுத்திருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு, எல்லாமே வாங்கியிருக்காங்க. யாரும் இப்படி எல்லாம் வாங்கல. பாஜக பணம் வாங்கின பட்டியல யாரு பணம் தமிழ்நாட்டுல திமுக அதிகமா வாங்கியிருக்கு. 70 வருஷம் ஆட்சியில நாங்க வாங்கிட்டோம். 70 வருஷமா நாங்க வாங்கிட்டோம் ஆட்சியில. இல்ல 70 வருஷம் நாங்க ஆட்சியில இருந்தத இப்ப நாங்க ஆதாரத்தோட காட்டுற மாதிரி நீங்க காட்டுங்க. பாஜக 18 மாநிலம் ஆட்சி நடக்குது, மத்தியில் ஆட்சியில் இருக்கு. அவங்க வாங்கின அமௌண்ட்டை விட வந்து அவங்க குறிப்பிட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 400 கோடி தான் பணம் வரும். ஆனா தமிழ்நாட்டில் வந்து 1000 கோடி வந்து திமுக வாங்கியிருக்கேன். தேர்தல் பத்திரம் நிதி வாங்கியிருக்கேன். இது எப்படி நீங்க ஒப்பிட்டு பாப்பீங்க? நீங்க அவங்கள போய் கேளுங்க. போங்க சார், பிரஸ் தானே நீங்க. சார் நீங்களும் கூட்டணி சார், நீங்களும் கேட்கலாம். அவங்க கட்சியை பத்தி நான் எப்படி பேச முடியும்? அப்ப கட்சியை பத்தி எந்த சேனல் சார்? நான் புதிய தலைமுறை. புதிய தலைமுறைக்கு போய் நான் நியூஸ் 7ல போய் பதில் கேட்க முடியுமா? புதிய தலைமுறைக்கு தான் கேட்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அங்க ஜாம்பவான்ங்க மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க, சட்டம் படிச்சவங்க. அவங்க போய் கேளுங்க. இல்ல சார், நீங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை பிரச்சனை வைக்கும்போது சக கட்சியை நீங்க வைக்கணும்ல, கேட்கலாம்ல, கேள்வி கேட்கலாம்ல. அப்படி நீங்க நான் என்ன சொல்றேன், இல்ல உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக சட்டவிரோதம் சொல்லியிருக்கு. இல்ல ஆனா வந்து நாங்க என்ன கேக்குறோம், அம்பையர் ரூலை மாத்திட்டான். நாங்க அப்பீல் பண்ணிருக்கோம். அப்பீல் கேட்கறோம். 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட் டைம் எடுத்தது. சுப்ரீம் கோர்ட் அடுத்த நாளே கேட்டது நாங்களும் வாங்கியிருக்க மாட்டோம். அப்ப 6 வருஷம் கட்சி நடத்துறது நீங்க தானே சொல்லியிருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட் ஏன் 6 வருஷம் எடுத்துச்சு கேஸை டிசைட் பண்றதுக்கு? அதை நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்டை சொல்லுங்க. கேள்வி ரூல்ஸ் மாத்திட்டாங்க. நீங்க புதிய தலைமுறை கேட்கறது நியாயம் தான். உங்க நிறுவனம் கூட்டணியில் இருக்கீங்க பாஜக நிறுவனத்துக்கு உரிமை இருக்குல்ல, எனக்கும் உரிமை இருக்குல்ல கேட்கறது. எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்க புதிய தலைமுறை நிறுவனம், அதனுடைய நிறுவனர் டைரக்டர் எல்லாம் பாஜகவுடைய நெருக்கமா நீங்க வெளிப்படையா கொண்டு வாங்க. காங்கிரஸ் தான் வாங்கியிருக்கு, திமுக தான் வாங்கியிருக்கு. நீங்க ஒரு மணி நேரம் புதிய தலைமுறையில இதை வாத பொருளா மாத்துங்க. நாங்களும் பதில் சொல்றோம். ஆனா நீங்க வந்து நேரடியா வாங்கி தானா முன் வந்து நீங்க சொல்லலாமே. ஏன் வந்து பாஜக வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க, இந்த நிறுவனம் வாங்கிட்டான்னு சொல்ல நீங்க வந்து அவங்களுடைய இதை எடுத்து தெரிஞ்ச 76,000 கோடிக்கு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்துருக்காங்களா? அன்னைக்கு பேசின போது மீடியால பெருசா பேசுறீங்க. 1,76,000 கோடிக்கு 10 வருஷத்துல ஒரு ஆதாரம் கொடுத்துட்டா தேர்தல் என்ன சொல்றாங்க உச்சநீதிமன்றம்னா, இது ரகசியமா வைக்க போறது கிடையாது. 14/1/7 இது வந்து ஓபன் டாக்குமெண்ட், இது வெளிப்படைத்தன்மை உள்ளது, இதை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. நம்பர் நீங்க வெளியிடுங்க. இப்ப நாங்க பதில் சொல்றோம். ஏன் சார் காங்கிரஸா போயிட்டு புதிய தலைமுறை சார் போய் கவனிங்க. காங்கிரஸா போய் உச்ச நீதிமன்றத்துல வாய்தா கிடைச்சு நாங்களாம் பயந்தோம், நாங்களாம் அச்சப்பட்டோம். ஐயோ வெளியிடாதீங்க, கூட்டு வெளியில வந்துடுறோன்னு நாங்க போராட்டம் பண்ண சார். ஸ்டேட் பேங்க் முன்னாடி தமிழ்நாடு முழுவதும் 600 இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கோம் வட்டார ரீதியா. வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு. நாங்க குற்றம் செய்யல, வெளியிடுங்கன்றோம். பாஜக அது மாதிரி வெளியிடுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் வாய்தா கேட்கிறாங்க?
நீங்க வக்காலத்து வாங்க பாஜக எல்லோரும் நான் வக்காலத்து வாங்க கேள்விதான் கேட்டேன். இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க நான் வக்காலத்து வாங்க கேள்விதான் கேட்டேன். ஒரு கேள்வி கேட்டா எப்படி சார் வக்காலத்து சொல்லலாம்? அது ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டாரு.